இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 6 அதிகாரம். நான் உங்களை ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. உணர்வற்ற மக்களுக்கு பரிசுத்த ராஜாவின் அழைப்பு, அதுதான் இன்றைய நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு. உணர்வற்ற மக்களுக்கு ஒரு பரிசுத்த ராஜாவின் அழைப்பு, ஏசாயா 6 அதிகாரம். நம்ம கடந்து போகலாம். ஏசாயா புஸ்தகத்தை எவ்வாறு நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம் என்று சொல்லி 3 படியில விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி மெசேஜ் ஆஃப் ஐசாயா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி. இரண்டாவது, அந்த அந்த வார்த்தையிலே தேவனுடைய கொள்கையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி என்பதை பற்றி நாம் அடுத்தது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். தேவனை பற்றி புரிந்து கொள்வதற்காகத்தான் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதற்காக வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தியானித்த பகுதியிலே தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி என்பதை அடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன செய்ய வேண்டும், அதாவது அந்த வசனத்தோடு தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை எப்படி ஒப்புமைப்படுத்துவது, அப்படி, அதாவது ஃபைனல் அனாலஜி, அதாவது கம்பேர் பண்ணிக்கிறது. எப்படி அங்க அப்படி சொல்லியிருக்காங்க, எனக்கு இப்போது இந்த வசனம் எப்படி பயன்படுகிறது, அப்படி என்று 3 படியிலே நாம ஏசாயா புஸ்தகத்தை தியானிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி மெசேஜ், முதலாவது தேவ வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, டெவலப் தி தியாலஜிக்கல் பிரின்சிபிள், இறையியல் கொள்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஃபைண்டிங் அனாலஜி பிட்வீன் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அண்ட் மாடர்ன் டே டீச்சிங், அதாவது பழைய ஏற்பாட்டின் காரியத்தையும் தற்போதுள்ள நவீன உலகத்திற்கும் இடையான ஒப்புமையை கண்டறிய வேண்டும். இந்த 3 படிகளை நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் பகுதி, அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி மெசேஜ், செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது. அதற்கு எடுத்துக்கொள்கிறது முதல் வசனம், ஏசாயா 6 அதிகாரம் 1 வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. முதலாவது, நாம யாருக்கு செய்தி கொடுத்தார்கள் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் செய்தியில் அர்த்தத்தை புரிய வேண்டும். 6 அதிகாரம் எப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினான் என்றால், உசியா ராஜா மரித்த போது, அதாவது மரிக்கும் தருவாயில் இருக்கலாம், அது மரித்த போது ஏசாயாவின் தரிசனம் உண்டானது. அதாவது உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தின் கொடுத்திருக்கார் பாருங்க. உசியா ராஜா, அப்போ உசியா ராஜா எத்தனை வருடங்கள் ஆட்சி செய்தார்? 50 வருடங்கள் ஆட்சி செய்தாரு. 1 அதிகாரம் எல்லா அதிகாரத்திற்கும் ஒரு முன்னுரையாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய இறுதி காலகட்டத்தில் 1 அதிகாரம், ஏசாயா 1 அதிகாரம் எழுதப்பட்டது. 2 - 5 அதிகாரங்கள் எப்பொழுது எழுதப்பட்டது? உசியா ராஜா ஆட்சி செய்த காலத்திலே எழுதப்பட்டதும், உசியா ராஜா தன் மேட்டுமையினால, தவறு செய்ததுனால அவன் குஷ்டரோகி ஆகி அவன் தேவ சமூகத்தை விட்டு தனிமை இடத்திலே இருந்த பொழுதும், அவனுக்கு பதிலாக அவனுடைய மகன் யோதாம் ஆட்சி செய்த காலத்திலையும் 2 அதிகாரத்திலிருந்து 5 அதிகாரம் எழுதப்பட்டு விட்டது. அப்போ இப்ப 50 வருடங்களுக்குரிய காரியங்களை எங்க எழுதியிருக்கிறாரு? தெரியல, சாரி, அதான் நினைச்சேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூப்பா. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, டிஸ்பிளே தெரியலன்னு சொன்னாரு எங்க வீட்டுக்காரர். 1 மினிட் தான் பிரச்சனையே. நினைச்சேன்னா ஓகே. இப்ப தெரியுதாப்பா? நவ் கேன் யூ see? இப்ப தெரியுது. இப்ப தேங்க்யூ. முதலாவது நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு, உணர்வற்ற மக்களுக்கு பரிசுத்த ராஜாவின் அழைப்பு, ஏசாயா 6 அதிகாரம். 3 தலைப்பின் கீழாக தியானிக்கிறோம். நம்ம முதல் தலைப்பு கடந்து போகலாம். ஏசாயா 6:1 நம்ம வாசிச்சு காமிச்சோம். செய்தியை புரிந்து கொள்கிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருடத்திலே, உசியா ராஜா 50 வருடங்கள் ஆட்சி செய்யறாரு. அவர் மரணம் அடையும் பொழுது ஏசாயா 6 அதிகாரத்தை எழுதுறாரு. 2-5 அதிகாரம் உசியாவும் அவருடைய மகன் யோதாமும் ஆட்சி செய்த காலத்தில் எழுதாங்க. ஏன் உசியா ராஜா உயிரோடு இருக்கும் போது அவன் மகன் ஆட்சி செய்யறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உசியாவுக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டு அவன் தனிமையான இடத்துல வைக்கப்படுகிறான். அதனால அவருடைய மகன் அவருக்கு பதிலாக ஆட்சி செய்கிறாரு. அந்த ராஜா மரணம் அடைந்த வருடத்திலே இந்த 6ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது. இந்த ஏசாயா அந்த உசியா ஆட்சி செய்த பொழுது நடந்த காரியங்களையும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் 50 வருடங்கள் நடந்த காரியத்தை எழுதுகிறாரு. அடுத்தது நீங்க பார்க்க போறது, ஏசாயா எப்போ எழுதினார்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை அவர் மரிக்கும் பொழுது எழுதினாரு. இந்த காலகட்டத்தில் அப்பொழுது இருந்த வரலாற்று
வரலாற்று அமைப்புகள் என்ன, ஏன் நம்ம இதெல்லாம் வாசிக்கிறோம், வாட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஒய் வி ஆர் லேர்னிங் திஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட வசனத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட வரலாறு சரீர வரலாற்றின் உலகத்திலே வாழ்றாங்க அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களுக்கு இந்த காரியம் வெளிப்படும். 6ஆம் அதிகாரம் யூதாவின் சரித்திரத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனை பதிவு செய்கிறது மற்றும் ஏசாயாவின் பிரசங்கத்தின் ஒரு புதிய சகாப்தத்தை தொடக்கத்தை குறிப்பிடுகிறது. ஏன் ஒரு முக்கிய திருப்பு முறையை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது உசியாவின் மரணம் யூதாவின் ஒப்பீட்டளவில் வலிமை மற்றும் செழிப்பின் காலத்தின் முடிவுக்கு கொண்டு வருகிறது. உசியா ராஜா மறிச்சிட்டாரு, அதனால வலிமையாக இருந்த ஆட்சி முடிவு பெறுகிறது. எல்லா இடத்துலயும் வலிமையா இருந்தாங்க, அதாவது எல்லாரும் ஜனங்க நிறைய சம்பாதிச்சாங்க, ராஜா நல்ல செழிப்பா இருந்தாரு, எந்த அண்டை நாடுகளினாலும் போர் புரியவில்லை, அவர்கள் நினைத்த காரியம் நடந்தது. தேசத்தை நல்ல பெரிய கட்டிடங்களை கொண்டு அவர் கட்டிடமாக அநேக கட்டிடங்களை கட்டினாரு, தேசத்தை பாதுகாத்தாரு, மிலிட்டரிய நல்லா பில்ட் பண்ணாரு. இப்படி எல்லா விதத்திலும் தேசம் செழிப்பா இருந்தது. அதனால் ஜனங்கள் மேட்டுமை கொண்டார்கள். தேவன் தேவையில்லை, எங்களுக்கு இருக்க சுய காரியங்களே போதும், எங்களை கொண்டு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி ஜனங்கள் பெருமை மிக்கவர்கள் இருந்தாங்க. எளியவர்களை ஒடுக்கினாங்க. அவர்களே காசு சம்பாதித்து தனக்கே வீடுகள் மேல் வீடுகள் கட்டி கொண்டார்கள். அங்கு தலைவர்கள் மாத்திரமல்ல, தேசத்தை ஆண்ட தலைவருடைய மனைவிகளும் மிகவும் மோசமாக இருந்தார்கள். இதுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. 50 வருடங்களாக இந்த ஆட்சி நடந்தது. இந்த ஆட்சி 50 வருடங்களுக்கு முடிவு பெற போகிறது. எப்பொழுது உசியா ராஜா மரித்து விட்டாரு. இந்த மரித்த தருவாயில ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் கலங்குகிறாரு. இவ்வளவு பெரிய ராஜா செத்து போயிட்டாரு, இனி இந்த தேசம் என்ன ஆகும் என்று கலங்குகிறார். அந்த கலக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறாரு. அந்த தரிசனத்தை குறித்து தான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. பொல்லாத இந்த ஏசாயா ராஜாவுக்கு அப்புறம் அடுத்து ஆட்சி செய்ய போகிறவர் யார் என்று சொல்லி பார்க்கும் போது, அதாவது ஆகாஸ் ராஜா ஆட்சி செய்ய போகிறாரு. ஆகாஸ் யாரு என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆகாஸ் தான் உசியா ராஜாவுடைய பேரன். புரியுதுங்களா? அவர் ஆட்சி செய்ய போகிறாரு. அந்த ராஜா மிகவும் பலவீனமான ஒரு ராஜாவாக இருக்க போகிறாரு. அதோடு மாத்திரமில்லாமல் அசீரிய ராஜ்யம், அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு கிட்டே இருக்கிற அசீரிய ராஜ்யம் மிகுந்த வலிமை பெறப்போகிறது. அந்த வலிமை பெறப்போகிற அசீரிய ராஜ்யத்தினால யாருக்கு பிரச்சனை வரப்போகுது? ஆகாஸ் ராஜா ஆட்சி செய்யற காலத்துல யூதா ஜனங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது. அதுதான் நம்ம 7ஆம் 8ஆம் 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல பார்க்க போகிறோம். அதனால இந்த 6ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 அதிகாரம் முடிவுரையாகவும் மற்றும் 7லிருந்து 11 அதிகாரத்துக்கு அறிமுகமாகவும் இன்ட்ரோடக்ஷனாகவும் இருக்கிறது. So this book of Isaiah chapter 6 is very very important. It is a conclusion part of the chapter 2 and 2 to 5, and it is a beginning part of the chapter 7 to 11. So this part is very important because during this time the king Uzziah died after his reigning for 50 years. Even though he was abstained in a single room because of leprosy, his son was ruling. During their ruling position, the nation was so prosperous, people are so prosperous, and they were become highly prideful and denied God in all their ways. In all their ways they are uplifting themselves and not the God. They are self-sufficient people. So this rule is going to end. Now the next king who is going to rule is King Asa. He's going to be a very weak king. During this time, the other nation, especially the king of Assyria, is going to lift up high, and because of king of Assyria, this nation Judah, the nation of Judah, is going to suffer a lot. This we are going to see in the coming chapter 7, 8, 9 and 10. So when during this time the king died, the prophet Isaiah so be in so sorrowful situation. You don't know what is going to happen to the nation because a great king has died. During that time, God showed the vision to prophet Isaiah. That vision is what is going to write in the chapter 6. நான் இப்ப ஆங்கிலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லி கொடுத்திருக்கிறேன். Let me go to the outline. நாம இப்போது திட்ட வரைவுக்கு போகலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தின் திட்ட வரைவு நம்ம என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி யாருக்கு அப்படி என்பதையும் அந்த செய்தி எப்படி புரிந்து கொள்வது என்கிற முதல் படியில இருக்கிறோம். First of all, we are in the first step, understanding the meaning of the message of Isaiah to which audience he was giving. So that was finished by meditating now the historical background and also the condition of the people. Next we are going to the
அவுட்லைன். நாம் இப்பொழுது அதோடு கூட நம்ம போக போகிறது ஏசாயா 6 அதிகாரத்தின் திட்ட வரைவு. இந்த ஏசாயா 6 அதிகாரத்தில் 13 வசனங்கள் இருக்கின்றன. அது 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். The book of Isaiah chapter 6 has 13 verse. We are dividing into the 4 parts. முதலாவது எப்படி பிரிக்கிறோம்? ஏசாயா 6 அதிகாரம் 1 இருந்து 4 வசனங்கள் பரிசுத்த ராஜாவின் தரிசனம். Isaiah chapter 6 1 to 4 a vision of the holy king. அடுத்து நம்ம எப்படி அது பிரிக்கிறோம்? 6 அதிகாரம் 5 இருந்து 7 வசனங்கள் தீர்க்கதரிசியின் சுத்திகரிப்பு. யார் தீர்க்கதரிசி? ஏசாயா தீர்க்கதரிசியின் சுத்திகரிப்பு. Isaiah 6 5 to 7 the prophets Isaiah's purification. மூன்றாவது பகுதி ஏசாயா 6 அதிகாரம் 8 வசனம் உணர்வற்ற மக்களுக்கு ஒரு கடினமான செய்தி. Isaiah chapter 6 8 to 9 a hardened message to an insensible people. Hardened message to an insensible people. அந்த நான்காவது பகுதி ஏசாயா 6 அதிகாரம் பிரிக்கிறது 11 இருந்து 13 வசனங்கள் அழிவின் மத்தியிலே நம்பிக்கை. அதாவது Isaiah 6 11 to 13 hope in the midst of destruction. So we are going to divide the book of Isaiah chapter 6 into 4 parts. நாம ஏசாயா அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். Let us go to the அதிகாரம் 6 அதிகாரம் 1 இருந்து 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்க கூட அந்த வேதத்தில் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்தன. ஒருவர் நோக்கி சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கு என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடியோட சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தன. ஆலயம் புகையால் நிறைந்தது. இந்த 4 வசனத்துல நான் கோடிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. அதுல முதலாவது நிறைந்திருந்தது அப்படி என்பதை 3 முறை வந்திருக்கிறது. அதே மாதிரி பரிசுத்தர் 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 என்பதை 3 முறை வந்திருக்கிறது. அதோடு கூட தேவனுடைய மகிமையை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 3வது வசனம். Within these 4 verses, the word fullness as revealed in verse 1, verse 3 and verse 4. And God holiness is also repeated 3 times. And moreover, the glory of the God is given in the verse 3. நாம இந்த 3ஐ குறித்து முதலாவது பார்க்கலாம். நிறைவை பார்க்கிறோம். இந்த இடத்துல எப்போதும் 3 முறை when we utter the word 3 times, it represents the fullness. எப்போதுமே ஒரு வார்த்தை 3 முறை நாம் திருப்பி சொல்லும் பொழுது குறிக்கிறது. இந்த சேராபீன்கள் யார் அப்படின்னு சொல்ல வேண்டும். சேராபீன்கள் என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் அநேக அதாவது ஜீவராசிகளை பரலோகத்தில் படைச்சிருக்கிறாரு. அவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது தூதர்கள், பிரதான தூதன், அதுக்கப்புறம் பார்க்கும்போது சேராபீன்கள், கேருபீன்கள், வல்லமைகள், அப்புறம் அதிகாரங்கள் என்று சொல்லி அநேக பரலோகத்துல தான் இவங்க இருப்பாங்க. பூமிக்கு வரமாட்டாங்க. அவங்க பரலோகத்தில் இருப்பாங்க. சில டயத்துல தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுவார்கள். பிரதான தூதனாக காபிரியல் மரியாளுக்கு வெளிப்பட்டாங்க. பிரதான தூதனாக காபிரியல் யோசேப்புக்கு வெளிப்பட்டாங்க. இதுல தரிசனத்தில் வெளிப்பட்டதை புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் பிறப்போடு நம்ம பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு செய்தியை தேவ ஜனங்கள் தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் தாமே இந்த பரலோக ஜீவராசிகளை அனுப்புவாரு. அப்படியாக அனுப்பப்பட்ட ஒரு ஜீவராசி தான் சேராபீன்கள். இந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருக்கின்றன. அந்த 6 செட்டைகள் ஏன் காணப்படுகிறது? அந்த 2 செட்டைகளா அவன் முகத்தை மறைக்கிறாங்க. ஏன் முகத்தை மறைக்கிறாங்க? தேவனுடைய வல்லமை, மகிமை, பிரசன்னம் மிகவும் வல்லமையாக விட்டு சோ பிரைட், மிகுந்த பிரகாசமாக இருக்கிறது. அதை அவர்களால் தாங்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அதனால் அவன் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். 2 சிறகுகளால் அவர்கள் கால்களை மூடிக்கொள்கிறார்கள். அது எதை குறிக்கிறது? அவர்கள் தன் பணிவை குறிப்பிடுகிறது, ஹியூமிலிட்டியை குறிப்பிடுகிறது. காலை காமிக்க கூடாது, காலை மறைச்சிருக்கணும் அப்படி என்று சொல்லி அவங்களுடைய தாழ்மையை குறிப்பிடுகிறது. 2 செட்டைகள் அவர்கள் பறக்கிறாங்க. அவங்க தேவனுடைய பிரசன்னத்தில் பறந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக பறந்து கொண்டு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் நிறைந்திருந்தது அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். 3 முறை நிறைந்திருப்பதை காமிக்க முடிகிறது. அடுத்தது மகிமை என்று சொல்லப்படுகிறது. இப்போது நம்ம மகிமை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படியாக நிறைவையும் தேவனுடைய மகிமையும் தற்போது கூட நம்ம உணர்கிறோம். எப்படி உணர்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவினால தேவனுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள்
அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 12 அப்போஸ்தலர்களும் எழுந்து தேவனுடைய பிரசங்கிக்கிறாங்க. அதனால அவர்களை சிறையில போடுகிறார்கள். சிறையில போட்டு அடி அடின்னு அடிச்சு, நீங்க இனி இந்த இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது அப்படி சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, மனுஷருடைய பேச்சை நாங்க எப்படி கேட்போம்? தேவனுடைய பேச்சு தான் கேட்போம். நாங்க போய் நிச்சயமா இந்த மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு குறித்து சொல்லியே தீர்வோம்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அவங்க எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களை இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க, உங்களுடைய வசனத்தை சொல்லாதபடிக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்க்கும்போது பரிசேயர்கள் எல்லாம் எழும்புறாங்க. சனகரின் கூட்டம் எழும்புது. இவங்கெல்லாம் மிகுந்த வல்லமை உடையவர்கள். இவங்கெல்லாம் எழுப்பி எங்களை தடை செய்யறாங்க ஆண்டவரே. ஆனா நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க போய் எல்லாரும் பிணியாளிகளை சுகம் பண்ணுவோம், வசனத்தை சொல்லுவோம், பிசாசுகளை துரத்துவோம், உங்களோட வசனத்தை நாங்க அனுகிரகம் செய்வோம் அப்படி என்று சொல்லி ஜபிக்கிறாங்க. ஜபிச்ச பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். நாம எப்போது தேவ வசனத்தை இப்படித்தான் உணர்ந்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில டயத்தில் தேவ வசனத்தை பிரசங்கிப்பதற்கு தடை ஏற்படுகிறது. அந்த டயத்தில் நம்ம கலங்கக்கூடாது. நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வோம், தைரியமாக பிரசங்கிப்போம். நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தேவனுக்கு உகந்ததாக வாழாத படிக்கு வியாதி வருது, பணப்பிரச்சனை வருது, வேலை பிரச்சனை வருது. அதெல்லாம் வரும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு முடங்கி விடுகிறோம். அந்த டயத்தில் இப்படி நீங்க பரிசுத்த ஆவினால ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீங்க தேவ வல்லமையால் நிரப்பப்படுவீர்கள். பிரச்சனையை மேற்கொண்டு தேவ சித்தத்தை நிச்சயமாக செய்வீங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரமல்ல, நீங்க நாமும் கூட இப்படியாக ஜெபிக்கும் போது தேவன் நம்மை வல்லமையால் நிரப்புவாரு. நம்முடைய இடம் அசைக்கப்படும். நம் தேவ சித்தத்தை செய்வோம். அடுத்து என்ன சொல்கிறோம் சொல்லி பார்க்கும்போது, இந்த வசனமானது ஏசாயா தீர்க்கதரிசி அடுத்த வசனத்தை போகலாம். இந்த 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 தரிசனத்தை அவர் பார்க்கிறாரு. பார்த்த பிறகு எங்க போகிறாங்க? அடுத்த பகுதிக்கு போகிறோம். அடுத்த பகுதி தீர்க்கதரிசியின் சுத்திகரிப்பு. ஏசாயா 6:5-7. எப்பொழுது இந்த தீர்க்க தரிசனை அவர் இந்த தரிசனத்தை பார்க்கிறாரு. ஏசாயா ஆகாஷ் ராஜா செத்துட்டாரு. செத்ததுனால இவன் ரொம்ப கலக்கத்துல இருக்கிறான். ஐயோ, உலகத்துல ராஜா செத்துட்டாரு, ஜனங்கள் எல்லாம் யார் பார்த்துப்பாங்க? இப்ப பார்த்தானே எதுல இருக்க பெரிய பெரிய ராஜ்யம் எல்லாம் பெரிய வலிமை ஆயிடுச்சு, அவங்க வந்து தாக்கினா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவன் கலக்கத்துல இருந்த போதுதான் இந்த தரிசனத்தை காட்டினாரு. நம்ம கூட வாழ்க்கையில சில டயத்துல நம்ம வரப்போகிற காரியங்களை கொடுத்து, நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரிய போராட்டத்தை குறித்து, வரப்போகிற போராட்டத்தை குறித்து கூட நம்ம கலங்கி அழ ஆரம்பிப்போம். ஆண்டவரே, பயமா இருக்குன்னு நம்ம கலங்கி துடிக்கிற நேரத்துல சில டயத்துல சொப்பனத்தின் மூலமாக உங்ககிட்ட இடைப்படுவாரு. சில டயத்துல வசனத்தின் மூலமாக உங்ககிட்ட நிச்சயமாக இடைப்படுவாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் கூட ஆண்டவர் வசனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாகவும் தேவ வசனத்தின் மூலமாக வெளிப்பட்டுக் கொண்டு தான் இருக்கிறாரு. அடுத்த பகுதி தீர்க்கதரிசி சுத்திகரிப்பு. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது நாம் பரிசுத்தமான பாண்டமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஏசாயா 6:5-7 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து என் கையில் பிடித்து, பலிபீடத்திலிருந்து என் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் உதத்தை தொட்டு, இதோ உன் உதடுகள் தொட்டதுனால், இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்றார். இப்ப என்ன பண்றாங்க? முதலாவது ஏசாயா தரிசனத்தை பார்க்கிறாரு. அதுல சேராபீன்கள் பறந்து 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 பரிசுத்தர் 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 என்று சொல்றாங்க. தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறாரு. அடுத்து சேராபீன்கள் ஐயோ இவ பேசுறாரு, ஐயோ நான் மோசமானவன் ஆயிச்சே, நான் மட்டும் மோசம் இல்ல, மோசமான ஜனங்கள் நடுவில் எல்லாம் நான் இருக்கிறேன், ஐயோ அப்படின்னு பதறாரு. இவ்வளவு பரிசுத்தமான தேவன் நான் கண்கள் பார்த்துச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு. அப்போ சேராபீன்கள் அவன்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? கவலைப்படாத, இப்பொழுது நான் நெருப்பு தழலை கொண்டு வந்து, எங்களுக்கு நெருப்பு தழல் சொல்லி பார்க்கும்போது பரலோகத்திலே தூப பீடத்திலே நெருப்பு தழல் இருக்கிறது. தூபபீடம் என்று சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே அந்த தூபபீடமானது பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த தூபபீடத்திலே ஒரு மணி ஆசாரியர் உள்ளே நுழைந்து அங்க தூபத்தை போடுவாரு. அதுல தூபம் மேக எழும்பும். அது எதை குறிப்பிடுகிறது என்றால், தேவன் நம்முடைய ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை அங்கீகரிக்கிறார் என்பது குறிப்பிடுகிறது. அந்த தூபபீடத்திலிருந்து அந்த ஒரு துரட்டினாலே நெருப்பை கொண்டு வந்து ஏசாயா தீர்க்கதரிசி நாவை தொடுகிறாரு. நாவை தொடும் பொழுது எதை குறிப்பிடுகிறது? அக்னி ஆவியாகிய அக்னியாகிய ஆவியானவர் நம்மை தொடும் பொழுது நம்ம பச்சிக்கிற அக்னி நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களை சுட்டெரித்தும் முதல்ல அது உணர்த்தி அது நமக்கு சுட்டெரிக்கிற தேவனுடைய வார்த்தையினால சுட்டெரித்து போடுவாரு. அப்படியாக அவர் வாயை தொடுகிறாரு. தொட்டவண்ண அவர் சொல்கிறாரு, இப்பொழுது உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று. நாம கூட இயேசுவை கர்த்தர் இயேசுவே தேவன் என்று சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு அவரே பாவங்களை அவளே தேவனுடைய குமாரன் என்று
நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். அப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி சுத்திகரிக்கப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரமல்ல, நாள் ஒன்றுக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே போகும்பொழுது பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நாம் சுத்த பெற வேண்டும். அடுத்தது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அடுத்த பகுதி 3வது, உணர்வற்ற மக்களுக்கு ஒரு கடினமான செய்தி. ஏசாயா 6 அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள். பின்பு அதுக்கப்புறம் யார் பேசுறார் பாருங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யாரும் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவரோட சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்போ கான்வர்சேஷன், முதலாவது பார்த்தது கான்வர்சேஷன்ல பாக்குறாரு. பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றாரு, கதறாரு. கதறின யார்கிட்ட பேசுறாரு, ஒன்னு ஆயிரமான சேராபீன்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு சேராபீனோட சேராபீன் வந்து ஏசாயா தீர்க்கதரிசிட்ட பேசுறாங்க. பேசிட்டு அவங்க காரியம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ யார் பேசுறாங்க, ஒரு ஒரு குரல் கேட்குது. யார் சொல்றது, பேச பிதாவாகிய தேவன் சொல்றாங்க, என்னுடைய காரியமாக யார் போவாங்க, என்னுடைய அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுவே திரியேக தேவனை குறிக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலும் அல்ல பழைய ஏற்பாட்டிலே அவங்க திரியேக தேவனாக இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதோ நான், அப்போ யார் காரியமாக போவான், ஏன்னா அவர் சுத்தம் அடைந்துட்டாரு, இனி அவர் பரிசுத்த பாண்டம் ஆயிட்டாரு, இனி தேவன் அவரை பயன்படுத்த வேண்டும். அப்ப கேட்கிறாரு, உடனே யார் போவான், உடனே ஆண்டவர் சொல்ல, ஏசையா நீ போப்பா அப்படின்னு சொல்லவில்லை. அப்போ யார் போவாங்கப்பா அப்படின்னு கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க. தேர்வு, நம்ம எடுக்க வேண்டிய தேர்வு ஆண்டவன் நமக்கு தான் கொடுப்பாரு. நம்ம சித்தம் இருந்தாதான் செய்வோம், இல்லைன்னா முடியாதுன்னு சொன்ன தேவ சித்தம் நம்ம நடக்க ஆண்டவன் நம்மளை எப்போதும் கம்பலே பண்ண மாட்டாரு. யார் நமது காரியமாக போக்கிறான் என்று உரைக்கிற ஆண்டவோட சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கேன், என்னை அனுப்பும். உடனடியாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, நான் போறேன். ஆனா பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் முச்சரியிலே மோசேக்கு வெளிப்பட்டு, நான் அனுப்புற இடத்துக்கு நீ போ, நீ முன்னாடி அங்க இருந்த இடம் தான், நான் போக மாட்டேன், நான் திக்குவாயி, நீ வேற யாரை வைங்க, நான் பிரயோஜனமற்றவன், நான் யூஸ்லெஸ் அப்படி சொன்ன போது ஆண்டவர் கோவப்பட்டு, இப்பொழுது அண்ணன் வரான், அவன் உங்க சகோதரன், அவன் உன் வாயோட வாயாக இருப்பான், அவன் நீ சொல்றது அவன்கிட்ட சொல்லு, அவன் போய் பார்வோன்ட்ட பேசுவான் அப்படின்னு ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அதே மாதிரி ஏறமே தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிட்டு போய், ஐயோ நான் சின்ன பையன் என்ன விட்டுருங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்க, அவங்க கிட்ட போய் கூப்பிடுங்க நாங்க. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியோ ஒண்ணுமே சொல்ல, இம்மிடியட்டாக அடியே நிற்கிறேன், என்னை அனுப்பும். அப்படிதான் நாம சொல்லணும். எப்போதுமே ஆண்டவரோட செயல் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஐயோ என்னால முடியாது, என் வீட்டு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு சொல்லவே கூடாது. நமக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை எங்கேயாவது கொடுக்கிறார் என்றால் அது உடனடியாக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். அப்போது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொன்னார். இது என்னப்பா புதுசா இருக்கு, தேவனுடைய வசனத்தை ஏன் சொல்றோம், ஜனங்க கேட்கணும், அந்த கேட்டுட்டு மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும், எல்லாம் அப்படிதான் நம்ம சுவிசேஷம் சொல்றோம். ஆனா இவங்க என்ன இப்படி ஒரு வசனத்தை சொல்றாரு, நீ போயிட்டு அவங்க கேட்க கூடாது, பார்க்க கூடாது, அப்படி அவங்களும் செஞ்சுடு. எப்படி வசனம், இது எப்படி நான் ஊழியம், எனக்கு புரியலையா அப்படின்னு அவங்க அங்கலாய்த்திருக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர் காதுகளை மந்தமாக்கி அவர் கண்களை மூடி போடுகின்றார். இதுதான் மிகுந்த கான்ட்ரவர்ஷியலான ஒரு காரியம். இதை எப்படி விவரிப்பது, இதை எப்படி நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணுவது என்று அங்கலாய்க்க வேண்டாம். ஏனென்று சொல்லி பார்க்கும்போது இது ஒரு வசனம் போனது, ஜனங்க காது கேட்கணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், அவர்கள் அடைப்பட்ட காதுகள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும், அவர்கள் இருதயத்தில் குணப்பட வேண்டும். அப்படித்தான் ஜெய்ஜெய். ஆனா சொல்றாரு, கண் காணக்கூடாது, காது கேட்கக்கூடாது, இருதயம் குணப்படக்கூடாது, காது மந்தமாகணும், இருதயம் கொளுத்ததாகணும், கண்ணை மூடி போடு. வசனத்தை சொன்னா இதான் நடக்கும், இதை போய் செய்யுங்கிறாரு. அது கூட ஏன்னு கேட்கற யோசிச்சுப்பாங்க. அப்போ நம்ம இதை எப்படி தியானிக்க வேண்டும், இது எப்படி இருதய கடினத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி பார்க்கலாம். ஏசியா தனது கேட்போரின் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும் என்ற கர்த்தரின் கட்டளையின் மிக கடினமான கேள்வி எழும்புகிறது. மிக கடினமான கேள்வி. எல்லாரும் கேட்பாங்க, என்ன இப்படி ஆண்டவர் சொல்வார், என்ன இப்படி வசனம் இப்ப இருக்கு. ஏன்னா பெரும்பாலான தீர்க்கதரிசி அழைப்புகள் மக்களை மனம் திரும்ப ஊக்குவிப்பதை உள்ளடங்கி, எல்லாரும் மனம் திரும்ப தான் ஊக்குவிக்க. ஆனா ஏன் இது இப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். முதலாவது, தேவ கடினத்தனம் யாருக்கு ஏற்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம ஒரு கடினமான கேள்விக்கு, விடை தெரியாத ஒரு கேள்விக்கு நாம் பதில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட சம்பவம் வேதத்திலே முதல்ல எங்கே நடந்தது என்பதை நாம் முதலாவது ஆராய்ச்சி செய்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும். முதலாவது, இந்த இருதய கடினம் யாருக்கு நடந்தது என்பதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே பார்வோன் ஆகிய எகிப்தின் ராஜாவாக பார்வோனுக்கு ஏற்பட்டது. பார்வோனின் கடினத்தன்மை ஆராய்ந்தால் எகிப்தின் அரசன் தன் சொந்த
இருதயத்தை கடினப்படுத்தினான். பின்னர் தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி என்பதை காட்டுகிறது. முதலாவது அவன் இருதய கடினத்தினால மோசே போய் ஜனங்களை அனுப்பிவிட சொன்ன போது அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டான், தானாகவே தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தேவனே அதை கடினப்படுத்தி விட்டார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மனுஷன் தான் எடுக்கிறான், தேவன் பண்ணவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க எடுத்தது பார்வோன். அவன் தன்னைத்தானே கடினப்படுத்திக் கொண்டான். அப்படித்தான் தனிப்பட்ட மனுஷன் தேவ வசனம் அவனுக்கு பல முறை வந்து கூட நான் கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன், திருந்த மாட்டேன் என்று அவன் முதல் தன்னை கடினப்படுத்துவான். பிற போக போக அவன் ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தேவனே அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனுக்கு நியாய தீர்ப்பு அவனுக்கே ஏற்படும்படியாக செய்து விடுவாரு. இதுதான் இங்க நடக்கிறதா. அதே மாதிரி கீழ்ப்படியாத சவுல் ஆண்டவர் முதலாக பார்க்கும்போது பென்னியமின் கோத்திரம் மிக சிறிய கோத்திரம், அநேகர் அதுல செத்து போயிட்டாங்க. நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அந்த கோத்திரத்தில் ஒரு தவறு செய்யறாங்க. அதனால எழுப்பி அவங்க 12 அவர் சகோதரர்களே எழுப்பி அந்த கோத்திரத்தை அழித்து விடுறாங்க. 400 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. அந்த 400 பேரை கொண்டு தான் அந்த கோத்திரம் வளர்ந்துச்சு. அப்போ சிறிய கோத்திரம், சிறிய குடும்பம் சவுல். சவுல் அப்படிப்பட்ட சவுல் ஆண்டவர் ராஜாவாக முதல் ராஜாவாக வைக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு வேலை பாருங்க. ஆனா பலமுறை அவனை கடிந்து கொண்டு மனம் திரும்பவே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? தீய ஆவி அனுப்புறார். அப்ப நம்ம வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1 சாமுவேல் 16 அதிகாரம் 4 வசனத்திலும் 1 சாமுவேல் 18 அதிகாரம் 10வது வசனத்திலும் 19வது அதிகாரம் 9வது வசனம் தயவு செய்து வாசிச்சு பாருங்க. வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கியது, அசுத்த ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு. சோ பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அசுத்த ஆவி உள்ள வர முடியாது. அவர் ஆளுகை செய்வாரு. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் எவ்வளவு பரிசுத்த ஆவி என்ன செய்வார்? நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரு. நாம் தவறான வழியில போகுது வழி இதுவே என்று சொல்வாரு. சொன்னா கூட கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்ல நம்முடைய இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் நம்ம விட்டு விலகி விடுவார். அப்பொழுது நம்ம கூட இன்டுவெல் பண்ணுவதற்கு பரிசுத்தாவி போன பிறகு அசுத்தாய் வந்துவிடும். அப்படித்தான் சவுலுக்கு நடந்தது. அதனால அவனே நியாய தீர்ப்பை அடைந்தான். 2வது உதாரணம். அதனால இப்படியாக ஒரு காரியம் இருப்பதனால இப்பொழுது ஆண்டவர் நீங்க பார்க்கும்போது இதே தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிகளுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. என்ன யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50 வருடமாக யார் ஆட்சி செய்தது? அந்த உசியா ராஜா ஆட்சி செய்தார். எத்தனையோ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி 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 எத்தனையோ சொல்லியாச்சு. சொன்ன காரியத்தின் சாராம்சத்தான் 2, 3, 4, 5 அதிகாரத்துல பார்த்தோம். எல்லாத்தையும் நம்ம எழுத முடியாது. அவர் என்ன சொன்னாரு அதோட செய்தியின் சாராம்சத்தை 4 அதிகாரத்துல எழுதியிருக்கிறாரு. இவ்வளவு சொல்லி எத்தனை வருஷம் சொன்னார் தெரியல. கிட்டத்தட்ட அவர் 50 வருஷம் ஃபுல்லா சொல்லாட்டா கூட அந்த ராஜா அந்த பெருமை ஆகி அவன் குஷ்டரோகம் ஆகி உள்ள போயிட்டான்ல, அந்த காலகட்டத்தில இருந்து கூட ஏசாயா தீர்க்கதரிசி போய் அந்த வசனத்தை சொல்லிருக்கான். இந்த மாதிரி இருக்காதீங்க, மனம் திரும்புங்கன்னு. கேட்கல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கடினப்பட்டுட்டாங்க மனசுல. அதனால சொல்றாரு, அவங்க ஆல்ரெடி கடினப்பட்டாங்க. நீ இந்த செய்தியை சொன்ன உடனே நானே அவர்கள் இருதயத்தில் கடினப்படுத்தும்படியாக காரியம் நடந்துவிடும். அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் நியாய தீர்ப்பை நோக்கி கடந்து போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். சோ தேவனே ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கடினப்படுத்த மாட்டாரு. அவர்களே அதற்கு வழிவகுக்கிறாங்க. ஒரு காலகட்டம் சென்ற பிறகு தேவனே அதை கடினப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதுதான் அந்த வசனம். அதனால தான் இந்த வசனத்தை அவன் என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஊழியம் கொடுக்கப்படுகிறது. நீ போய் பேசினா அவன் கண்ணு மூடப்படும், நீ போய் பேசினா காது மந்தமாகும், நீ போய் பேசினா அவங்க இருதயம் கொளுத்து போய்விடும், இதை போய் சொல்லு போப்பா அப்படின்னு அனுப்புகிறாரு. இப்போ இந்த ஊழியம் என்ன அர்த்தம்? மிகவும் கஷ்டமான ஊழியம். இதுக்கு முன்னாடி செய்த ஊழியம் கொஞ்சமாச்சு ஈஸி. மனம் திரும்பப்பா சொல்லிட்டாரு. ஆனா இப்ப போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. எல்லாம் ஆப்போசிட்டா நடக்கும். இதுக்கு ஆண்டோட வல்லமை வேணும். ஏன்னா அவர்கள் எதிர்ப்பாங்க, அவரை அடிப்பாங்க, அவரை உதைப்பாங்க, அவர் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொந்த பலத்துல நிக்க முடியாது. அதனால தேவன் தரிசனத்தை காமிச்சு அனுப்புகிறாரு. எந்த ஒரு இடத்துல நம்ம தரிசனத்தை காட்டி அனுப்புகிறாரோ அந்த இடத்துல நமக்கு எதிர்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கும். தேவ தரிசனத்தை காமிச்சிட்டாரு, என் வாசல் திறந்துச்சு, எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சில வெளிப்பாட்டை கொடுத்து ஒரு இடத்திற்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்பினால் அந்த இடத்துல எதிர்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு காண்பிக்க தரிசனத்தை முன்னிறுத்திக் கொண்டவர்களாகவே கொடுக்கப்பட்ட வசனத்தை அறிக்கையிட்ட மாத்திரமே அந்த காரியத்தை செய்ய நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு, கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. 20 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம் நீங்க. அந்த முடிஞ்ச பிறகு இந்த தரிசனம் வருது. ஃபர்ஸ்ட் வரல, முடிஞ்ச பிறகு வருது. ஏன்னா இனி ஊழியம் ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையவே கிடையாது. மனுஷர்கள் அப்படி அவனை எதிர்ப்பார்கள். அதனால தான் அங்க அவருக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அதனால
எப்பொழுது வெளிப்பாடு வருகிறதோ, எப்பொழுது விட்டாரோ அப்பொழுதே நீங்க ஜாக்கிரதையாக வேண்டும். உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் பயப்படுத்தல. நெருக்கம் வரும்பொழுது ஆண்டவர் கிட்ட 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 வருவாரு. நான் உங்களுக்கு டெய்லி டிவோஷன்ல சொன்னேன், இயேசு கிறிஸ்து ஏன் தண்ணீர்ல நடந்தார். அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். தனியா நீங்க போங்கப்பா, போட் ஏறிப்போ, நீங்க போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து மழையில ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடுஜாம நேரத்துல படகு அலைகளால் அலைபடுகிறது. ஐயோ என்ன பண்ணும், அங்கலாய்க்கிறார். இயேசு நடந்து தண்ணீர்ல வருகிறார். பார்த்துட்டு ஐயோ பிசாசு பிசாசு ஆவேசம், இல்லப்பா நான் தான். ஏன் இப்படி வருகிறார் எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க போராட்டங்கள் சந்திக்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு உங்க அண்டையில வருவார். தேவனை இன்னும் அதிகமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதுக்காகத்தான் இயேசு நடந்து வந்தார் என்று சொல்லி நான் டெய்லி டிவோஷன் சொல்லி கொடுத்தேன். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நடக்கிறது. இனி அவனுக்கு பிரச்சனை அதிகம், இனி அவனுக்கு கஷ்டம் அதிகம், அதெல்லாம் ஊழியம் செய்யணும். அதெல்லாம் என்ன பண்ணும், ஆண்டவர் டைரக்டா தரிசனத்தில் வெளிப்படுகிறார் அவனுக்கு. அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு, வசனத்தை என்ன ஒரு ஒரு கடினமான ஊழியத்தை கொடுக்கிறாரு. கொடுத்த பிறகு அடுத்த பகுதி ஏசாயா 6:11-13 அழிவின் மத்தியிலே நம்பிக்கை. சரி, அப்போ எல்லாமே அழிவுதானா, யாரும் காப்பாற்றப்பட மாட்டாங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா அப்படின்னு. இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் இல்லை. இப்போ இஸ்ரவேல் தேசம் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் தேசத்திலே பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து ரட்சகர் நமக்கு பிறந்தார். கொஞ்சம் ஜனங்க மிச்சம் இருந்தாங்க தானே. அழிவின் மத்தியிலே நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போது நான் ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்டேன். இப்ப கேக்குறேன், அப்படியா இது அப்ப எது வரைக்கும் என்ன அர்த்தம், எது வரைக்கும் இப்படி நான் கண்ணை மூடணும், எது வரைக்கும் அவன் காதை அடைக்கணும், எது வரைக்கும் அவன் இருதயம் கொடுத்திருக்கணும், எது வரைக்கும் பா அப்படிங்க. அதற்கு அவர், பட்டணங்கள் குடி இல்லாமல், வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் பாழாகி, பூமி அமாந்தர வெளியாகி, கர்த்தர் மனுஷனை தூரமாக விலக்குவதனால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும் வெறுமையாக்கப்பட்டும் வரைக்குமே வரைக்குமே இது வரைக்கும். அப்படி என்ன அர்த்தம், இந்த ஜனங்கள் இந்த காசு பணத்தை நம்பி இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் இந்த இந்த எங்க ராஜா சூப்பர் ராஜா அவர் எங்களை காப்பாற்றுவார் ராஜாவை நம்பி இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் தன் பட்டணத்தை சுற்றி நல்ல ஸ்ட்ராங்கான அலங்க இருக்கு, எதிரி வர முடியாதுன்னு நம்பி இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் நம்முடைய போர் வீரர்கள் பலசாலிகள், அவர்களுக்கு எல்லாம் கருவிகள் இருக்கு. அதனால எந்த வீடு மேல வீடு கட்டி என் காசு பிசினஸ் செய்து அதிக அப்போ இது எல்லாம் புடுங்கி போடுவேன், இதெல்லாம் புடுங்கி போடுவேன். அது வரைக்கும் காது கேட்காது. ஆனா புடுங்கி போட்ட பிறகு கொஞ்சம் பேர் ரிம்னன்ட் மீதம் இருப்பவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மூலமாகவே மறுபடியும் நான் தேசத்தை கட்டுவேன். அழிவின் மத்தியிலே நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆகிலும் 13 ஆகிலும் இன்னும் 10 பங்கிருக்கும் 10 பங்கு. யோசிச்சு பாருங்க, 10 பங்கு. அப்போ 9 பங்கு அழிஞ்சு போயிடும், ஒரே ஒரு பங்கு இருக்கும். ஹல்லேலூயா. அதுவும் திரும்ப அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் செத்துட்டா அவளால் ஒண்ணு திருப்பி மரம் பண்ண, ஆனா ஒரு மரத்தை எவ்வளவு வெட்டினா கூட அதோடைய அடிமரம் வேர் இருந்துச்சு திருப்பி துளிர் விட்டு வரும். அதுதான் மரம். அது எதுக்கு, கர்வாலி மரம், அரச மரம். அப்படிப்பட்ட அந்த மரத்தை வெட்டுன்னு வெட்டுவேன், ஆனா கடைசியில ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து துளிர் விட்டு வரும். அந்த ஜனங்கள் மீதம் இருக்கிற ஜனங்கள், அந்த ஜனங்களும் புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவார்கள். அந்த ஜனங்களை கொண்டு நான் தேசத்தை கட்டுவேன். அப்படி கட்டப்பட்ட தேசத்திலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். அல்லேலூயா. அப்படியாகத்தான் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் தேவன் அண்டையில நீங்க நெருங்குவதற்காக. அல்லேலூயா. இயேசு கடல்ல நடந்து வந்தது போல பிரச்சனை நடுவன் நம்ம கிட்ட நடந்து வந்து நம்மோட ஐக்கியம் கொள்வதற்காக, தேவ திட்டத்தை நம் மூலம் நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. நமக்காக நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. நம் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும். நம் மூலமாக இருண்ட தேசம் வெளிச்சத்தை காணும். அல்லேலூயா. அழிவின் மத்தியிலே நம்பிக்கை. அல்லேலூயா. இது அவர் ஏசாயாக்கு மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் அல்ல,
நமக்கும் தான். அல்லேலூயா. இந்த 13 வசனத்துல ஒரு முரண்பாடான செய்தியை பார்க்கிறோம். there is a contrast மெசேஜ். என்ன கான்ட்ராஸ்ட் மெசேஜ்? யோசிச்சு பாருங்க. அதாவது ஏசாயா பார்க்கிறார். பார்க்கிறாரா? அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தா தானே அவர் தரிசனத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் உலக காரியத்தை பார்த்திருந்தா தரிசனத்தை பார்க்க முடியுமா? முடியாது. சோ அவர் பார்க்கிறாரு. அப்புறம் அவர் கேட்கிறாரு. ஏன் கேட்டுச்சு? அவருடைய காதுகள் விருத்த சேதனம் செய்யப்பட்டுச்சு. அதனால கேட்கிறாரு. இல்லையா? ஆனா ஒரு செட்டு ஜனங்க எங்க பார்க்கிறோம்? 6 அதிகாரம் 1 வசனம் 5வது வசனத்துல ஏசாயா பார்க்கிறாரு, கேட்கிறாரு, எல்லாம் போகுது. ஆனா 8வது வசனத்தை பாருங்க. கொஞ்சம் பேர் பார்க்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. கான்ட்ராஸ்ட் ஆகுதா? அதே மாதிரிதான் இந்த உலகத்திலே நீங்க பாப்பீங்க, நான் பார்ப்பேன், நீங்க கேட்பீங்க, நான் கேட்பேன். ஒரு செட்டு ஜனம், இன்னொரு செட்டு ஜனம் இருக்கு. அது எவ்வளவுதான் நம்ம காட்டினாலும் பார்க்காது, எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காது, எவ்வளவுதான் விலைக்கு கொடுத்தாலும் புரிஞ்சுக்காது. அங்கே கான்ட்ராஸ்ட். ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டத்திலே அவர் உரைத்த மெசேஜ் கேட்டவங்களும் 2 குரூப்பா இருந்தாங்க. இங்கவும் 2 குரூப்பா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அடுத்து தேவனுடைய மகிமை தேசத்தை நிரப்புகிறது. நம்ம பார்த்தோமா? தேவனுடைய மகிமை வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்தது. அவன் இருந்த இடமெல்லாம் தேவ மகிமையினால் இருந்தது. ஆனால் மந்தமான கடினப்பட்ட காதுகள் கொண்ட ஜனங்கள் தேசத்தை விட்டு வெளியேறினார்கள். எப்போ வெளியேற போறாங்களா? அவன் என்ன சொன்னாரு? அவங்க எதை நம்பி இருக்கிறாங்க அதெல்லாம் புடுங்கி போடுவேன். புடுங்கி போட்டா என்ன ஆகும்? நீ உன்கிட்ட ஒரு ராஜ்யம் இருக்கு, அசீர ராஜ்யம். அவன் படையெடுத்து வருவான், உங்களை எல்லாம் அடிச்சு விரட்டி உங்க இருக்கிறதெல்லாம் புடுங்கி உங்களை எல்லாம் என்ன பண்ணுவான்? சிறைப்படுத்தி கொண்டு போய்விடுவார்கள். அல்லேலூயா. தேசம் மகிமையினால் நிரம்பும். ஆனால் அதை அனுபவிக்க ஜனங்க இருக்க மாட்டாங்க. அவர்கள் வேலி தேசத்துக்கு வெளியேற்றப்படுவார்கள். அது ஏசாயா 6 அதிகாரம் 11ல இருந்து 12 வசனத்துல இந்த கான்ட்ராஸ்ட பார்க்க முடியுது. அடுத்து பார்க்க முடிகிறது. இதனால தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த ஜனங்கள், பரிசுத்தவர்கள் தேவனுடைய முன்னிலையில் வாசம் செய்வார்கள். இதற்கு நடுவுல இது கொஞ்சம் 10ல 1 பங்கு தேவனால பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வார்கள். இதுதான் இந்த 6 அதிகாரம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து நம்ம கடந்து போகலாம். அடுத்து நம்ம இதுல இருந்து நம்ம முதலாவது இப்ப பார்த்தது ஏசியா கொடுத்த செய்தி. வாட் தி மெசேஜ் ப்ராஃபெட் ஐசாயா given to those audience. அங்க இருந்த அப்பொழுது காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி என்ன? அந்த செய்தியை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்பதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த செய்தியின் மூலமாக நான் தேவனை பற்றி என்ன தெரிந்து கொள்கிறேன்? டெவலப் தி தியாலஜிக்கல் பிரின்சிபல். இறையியல் கொள்கையை நம்ம இதுல வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி இதுல நம்ம இந்த 13 வசனங்களை 6 அதிகாரம் 13 வசனங்கள் நான் படித்ததுனால தேவனை பற்றி நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால் 6 காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவனை வணங்க வேண்டும். அடுத்தது பரலோக சேனையுடன் அவரை துதிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் அதிகாரத்துல இப்ப பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாம் துதிக்கும் போது ஆலயத்துல உங்களோடு கூட நீங்கள் கண்கள் காணாவிட்ட கூட தூதர்கள் உங்களோடு கூட பரலோகத்திலே தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா அப்படின்னு கொடுத்திருக்கு. 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு. அதாவது நம்ம தேவனை துதிக்க வேண்டும், பரலோக சேனையுடன் அவரை துதிக்க வேண்டும். முதலாவது தேவனை பற்றி அறிந்து கொள்வது. 2வது, பரிசுத்த தேவனை பிரசன்னத்தில் பிரவேசிப்பதற்கு அனுதின பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அதை அடுத்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். நீ அவர் பிரசன்னத்துல போகணும் என்றால் நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், அறிக்கையிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். திருப்பி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. திருப்பி செய்துட்டே இருந்தா அந்த பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்ப, அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். 3வது என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எப்படி சொல்றீங்க? நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்ன சொன்ன? என்ன ஏசாயா இருக்கு? ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் ஜனங்கள் நடுவில் வாசம் செய்கிறவன். உடனே சேராபின் ஒரு துரட்டை கொண்டு வந்து நெருப்பினால நாவை தொட்டு, இனி உன் அக்கிரமம் உன் பாவம் நீங்கிட்டு நீ பரிசுத்தமானாய் சொன்னது போல நாம ஜெபித்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று 1 யோவான் 1 அதிகாரத்தில் சொல்றாங்க. சோ மனம் திரும்பணும். அடுத்து என்ன? சும்மா அப்படியே மனம் திரும்பிட்டு அப்படியே ஆண்டவர் ஆராதிச்சுட்டு சபையில அப்படி வீட்டுக்கு வந்து திருப்பி வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு என் குடும்பம் நான் அதான் பார்த்துப்பேன், என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் கணவர், என் வேலை, என் காசு, என் சம்பாத்தியம் அதுதான் பார்த்துப்பேன். மற்றவங்க எப்படி நான் போனேன் அதெல்லாம் கவலை கிடையாது. நான் சும்மா போய் தூச்சிட்டு வேணும். அப்பா என்னை பத்தி நான் அப்படி கிடையாது. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஏன் சொல்றாரு? யார் என் காரியம் பிதா பேசுறாரு, பரலோகத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். 3வது, டூ தி மினிஸ்ட்ரி. 4வது, தேவன் கொடுக்கும் செய்தியை பேச வேண்டும். அதுதான் முக்கியம். நாங்க என்ன செய்வோம்? நீங்களா ஒண்ணு பேசக்கூடாது. தேவன் என்ன செய்தியை கொடுக்குறா அதைத்தான் பேசணும்.
நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தியானிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தான் தேவ செய்தி உங்களுக்கு வரும். அதை நீங்க பேச வேண்டும். அப்போ நீங்க கேட்கலாம், எப்ப பார்த்தாலும் சபையில பாஸ்டர் தானே பேசுறாரு, நான் எங்க போய் பேசுறது? நான் இப்படி உங்கள மாதிரி நான் ஒரு மீட்டிங் வச்சு நான் பேச முடியுமான்னு கேட்கலாம். நான் இப்படி நான் பேசுறது என்னுடைய ஊழியம். அதை நான் செய்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. கேட்கிற உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. உங்ககிட்ட உம், கஷ்டப்பட்ட ஜனங்க வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க கரெக்டான தேவ செய்தியை சொல்லணும். உங்க கணவருக்கு தேவ செய்தியை சொல்லணும். உங்க பிள்ளைகளுக்கு தேவ செய்தியை சொல்லணும். உங்களுக்கே நீங்க தேவ செய்தியை சொல்லி உங்களுக்கு பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஊழியம் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் ஊழியம் கொடுக்காத ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். எது நீங்க ஆண்டவர் செய்தா அது கூட ஊழியம் தான். உங்க பிள்ளைகளை நீங்க சத்தியத்துல நடத்துவது மிகப்பெரிய ஊழியம். உங்க கணவரை நீங்க சத்தியத்துல அவர் தவறு செய்யும் போது அவர் கண்டித்து நீ செய்து தவறு என்று சொல்லி நேர்படுத்துவது மிகப்பெரிய ஊழியம். உங்க சுற்றி இருக்க ஜனங்கள் கஷ்டப்படும் போது சில பேர் கண்ணீரோடு வந்து, ஐயோ சகோதரி எனக்கு என்ன பண்ணு தெரியல என்று கலங்கும் பொழுது தேவ வசனத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்துவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அந்த ஊழியத்தை செய்யுங்க. தேவன் கொடுக்கும் செய்தியை பேசுங்க அவங்க கிட்ட. ஐந்தாவது, அந்த செய்தி சிலரை அழிவுக்காக தங்களை கடினப்படுத்திக் கொள்ளும்படி செய்தியா இருக்கலாம். சில டயத்துல நீங்க கொடுக்கிற செய்தி அவங்களுக்கு கடினமான செய்தியா இருக்கலாம். அதனால பயந்துகிட்டு, ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ, நமக்கு என்ன எப்படின்னா போட்டும், நம்ம சொல்ல வேணாம், நம்ம நல்ல பேர் எடுத்தா போதும், அவங்க சொன்னவங்க கெட்ட பேர் எடுத்துப்பாங்க. அதுதான் தவறு. யார் எங்க தவறு செய்யும் பொழுதும் அவர்கள் தனியா கூப்பிட்டு இது தவறு என்பதை நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். சொல்லியே ஆக வேண்டும். நமக்கு ஏனோ என்று இருப்பது மிக 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 தவறானது. அதனால தவறு செய்யும் பொழுது உன் கணவரா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், உங்களோட மாமியாரா மாமனாரா இருக்கலாம், யாரா உங்க பெற்றோரா இருக்கலாம், யாரா உங்க நண்பர்களாக இருக்கலாம், உங்க கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சகோதரியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது ஆவியானவர் உங்களை உணர்த்தும் பொழுது அவர்கள் தனியே அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த கடினமான செய்தியை நீங்க சொல்ல வேண்டும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நீ போய் சொல்லு, கடினமான செய்தியை சொல்லு. ஆறாவது, பேரழிவு மற்றும் நம்பிக்கையற்ற காலத்தில் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். கடைசி வருஷம் என்ன சொன்னாரு நம்ம வாசித்தோம், 10ல் 1 பங்கு மிச்சம் இருக்கும். அந்த 10ல் 1 பங்கு எப்படி இருக்கும்? பரிசுத்த வித்தா இருக்கும். அப்போ அவங்ககிட்ட சொல்லணும், ஆமா எல்லாம் தான் கஷ்டமாயிடுச்சு, ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்க ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த சூழ்நிலையில கஷ்டத்துல பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவங்களை பயன்படுத்துவார் என்று நம்பிக்கை செய்தியை கூட கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம அறிந்து கொண்ட இறையியல் தியாலஜி. நம்ம என்ன தியாலஜி புரிஞ்சுக்கிட்டோம்? இந்த 6 காரியத்தை நம்ம புரிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. வாட் we have to do? நம்ம என்ன செய்ய வேண்டும்? We have to do we have to do these 6 things to understand who God is. God is telling us these 6 things we have to do after reading this chapter of Isaiah 6. Worship God and praise Him with the heavenly host. Second thing, repent of daily sin in order to enter the presence of holy God. Third one, serve the King. Fourth one, speak the message God gives regardless of his popularity or severity. Fifth one, cause some to harden themselves for destruction. And sixth one, gave a ray of hope in times of disaster and hopelessness. So these are the messages, these are the things you have to do for God. This is the theology we learn from chapter 6 from verse 1 to 13. நம்ம அடுத்த பகுதி, கடைசி பகுதி, ஒப்புமையை கண்டிருந்தல். Find the analogy between the Old Testament and the now condition what you are facing. நீங்கள் தற்போது சந்திக்கிற காரியங்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த காரியத்துக்கும் ஒப்புமையை நாம் கண்டறிய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? சத்தியத்தை பின்பற்ற மற்றவர்களுக்கு சத்தியத்தை பின்பற்ற மறுப்பவர்கள் என்ன நடக்கும் என்பதை நாம முதலாவது தெரிந்து கொள்கிறோம் இந்த விஷயத்துல. இரண்டாவது, விதைப்பவோட ஊமையை தெரிந்து கொள்கிறோம். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை அறிந்து அவைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிந்த நமக்கு கர்த்தருடைய எச்சரிக்கை. மூன்றுமே நம்ம இந்த கொடுக்கப்பட்ட ஏசாயா 6 அதிகாரத்தின் மூலமாக தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதை பயன்பாட்டில் கொண்டு வரப்போகிறோம். சத்தியத்தை பின்பற்ற மறுப்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக தேவன் பழைய ஏற்பாட்டில் மட்டும் தேவன் ஜனங்களை கடினப்படுத்தவில்லை. ரோமர் அதிகாரத்துல பவுல் எப்படியாக சொல்கிறாரு, நான் என்னை பற்றி ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினேன். எப்படி வெளிப்படுத்துவாரு? இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்தினாரு, செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தின, எல்லாத்தையும் வெளிப்படுத்தாத ஒண்ணுமே இல்லை. ஜனங்க சொல்ல முடியாது, எனக்கு தேவ செய்தி தெரியாது, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படல, எது உண்மையான கடவுள் எனக்கு சொல்லப்படல, ஜனங்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. வெளிப்படுத்தி கூட என்ன பண்ணாங்க? அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் சோத்தரியாமலும் இருந்தார்கள். சோ நம்முடைய பிரதான கடமை தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்றால் முதலாவது அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். We have to give glory and give thanks to the God. That is the formula
foremost duty of a believer once God revealed himself to you. அவங்க தங்கள் ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரர் ஆகி, சில பேர் சொல்றாங்க எனக்கு உலக ஞானம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றாங்க. அவங்க உண்மையானவே பைத்தியமானவர்கள். ஏனென்றால் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களாக ஒப்பாக மாற்றினார்கள். இதையத்தான் ஏசாயா தீர்க்கதரிசிகள் சொன்ன ஜனங்களும் செய்தார்கள். தங்கள் ராஜா உசியாவை நம்பினாங்க. அவன் இருந்தா போதும் மனுஷனை நம்பினாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்பினாங்க? தன் கையில இருக்கிற பலத்தை நம்பினாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்பினாங்க? பாகால் அப்படி என்று சொல்கிற ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்கினார்கள். அப்படியாகத்தான் தற்போது கூட நாம நம்ம நம்ம பலத்தை நம்பல. நமக்கு மேல இருக்க அதிகாரிகள், நமக்கு உதவி செய்யறவங்க, அவங்க மனுஷனோட உதவி இருந்தா போதும் நம்புறோம். அடுத்தது ஊரும் பிராணிகள், நடக்கிற மிருகங்களை நம்ம தெய்வமாக ஏக்கி வணங்குறோம். இவையெல்லாம் தவறான காரியம். இப்படி செய்தா என்ன ஆகும் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினால் ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்காக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். இப்படிப்பட்ட காரியம் செய்துகிட்டே இருந்தோம் என்றால் என்ன காரியம் செய்கிறோம்? மனுஷருக்கு மகிமை கொடுக்கிறோம். உங்க சொந்த வல்லமையை நம்புறீங்க. உங்களுக்காக தேவம் அல்லாத வேற உருவங்களை உருவாக்கி வணங்கி கொண்டிருக்கிறீங்க. தேவனை மகிமைப்படுத்தவில்லை, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை, அவருடைய வெளிப்பாட்டை குறித்து கவலைப்படவில்லை. அப்படி இருந்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அசுத்தம் இச்சை நாவி நம்மளை நிச்சயமாக சரீரத்தை பாதிக்கும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்கள் மனதில்லார்ந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு சிந்தை முதல்ல மோசமாகும். அப்ப என்ன ஆகும்? அதே அதிகாரத்துல ஆணோடு ஆண் புணருவாங்க, பெண்ணோடு பெண் புணருவாங்க, ஓரினை சேர்க்கை உண்டாகும். இப்போது உலகமெல்லாம் ஓரினை சேர்க்கை, சபையில கூட ஓரினை சேர்க்கை அங்கீகரித்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பாஸ்டர்ஸ் கூட ஆர்டைன் பண்ணிருக்காங்களாம். ஆர்டைன் பண்ணி இவங்க போய் ஓரினை சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அமெரிக்கால, வெளிநாட்டுல, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்தியாவிலே வந்துருச்சு. அப்போ யார் இது கொடுக்கிறாரு? ஏன் இது அவங்களுக்கா வரல? அவங்க எப்படி தேவனை மகிமைப்படுத்தல, நன்றி செலுத்தல, அறிந்து கொள்ளவில்லை. இப்படியாக அவர்கள் இருக்க தேவனை சிந்தை கேடாக்கி ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் ஏதி. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் சேர்ந்து தகாதவர்கள் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பாரு. இப்படிப்பட்டவை செய்கிறவள் மரணத்துக்கு பாத்திரராக தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் தாங்களே செய்வதும் இல்லாமல் அவர்கள் செய்கிற மற்றவர்களுக்கு பிரியப்படுகிறார்கள். தாங்க மட்டும் செய்யறது மட்டும் இல்ல, அப்படி செய்யறவங்களை கூட்டிக்கிட்டு இப்ப ஊர்வலம் போறாங்க. ரெயின்போ, அந்த ஓரினை சேர்க்கைக்காரர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, சிம்பிள், ரெயின்போ சிம்பிள். அதை எடுத்துக்கிட்டு, அந்த ரெயின்போ சிம்பிள் எடுத்துக்கிட்டு நாங்களும் ஓரின சேர்க்கை, எங்க கூட வாங்க, எங்க கூட வாங்க அப்படின்னு கூட்டமா ஜனங்க ஊர்வலம் போறாங்க. ஒரு இடத்துல கூடி நாங்கெல்லாம் ஓரின சேர்க்கை எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்க, எங்களுக்கு சட்டத்தை ஏற்றுங்க, எங்களுக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அப்படியே சட்டத்தை ஏற்றுக்கிட்டே இருக்காங்க. தங்க கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. பாவத்துல ஜனங்க விழுந்து கொண்டே இருக்காங்க. காரணம் என்ன? இருதய கடினப்படும். இதே இருதய கடினம் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலகட்டத்தில் உரைத்தாரு. தற்போதும் இந்த இருதய கடினத்தை இந்த உலகத்துல நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது முதலாவது நமக்கு அனாலஜி. அங்க மட்டும் இல்ல, சத்தியத்தை பின்பற்ற மறுப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? அனாலஜி, முதல் ஒப்புமை. இரண்டாவது விதைக்கிறவருடைய உவமை. ஏன் விதைக்கிறவருடைய உவமை நான் சொல்லும் பொழுது ஏசாயா 6 அதிகாரம் 10வது வசனத்துல சொன்னார் இல்லையா, கண்கள் இருந்து காணாமலும் காதுகள் இருந்து கேளாமலும் இருதயம் குணப்படாமல் இருக்கும்படியாக அவர்கள் அடைக்கப்படும் என்று சொன்னது போல ஏசாயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த விதைக்கிறவருடைய உவமையை சொல்லி சீஷர்களுக்கும் பிறருக்கும் மட்டும் சொல்றாரு. அப்ப தனிமையில போயிட்டு அவங்க இந்த உவமை புரியவே மாட்டேங்குது, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதை விலக்கி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இது அவங்களுக்கு கண் காணாது, அவங்க காது கேட்காது, அவங்க இருதயம் குணப்படாமல் மற்றவர்களுக்கு கிடையாது. விசுவாசிக்கிற என்னை பின்பற்றுகிற உங்களுக்கு மட்டுமே அது கண் காணும், காது கேட்கும், இருதயம் திறக்கப்படும் என்று சொல்லி இந்த உவமையோட விளக்கத்தை கொடுக்கிறாரு. அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு. சில காரியங்கள் நமக்கு மட்டும்தான் புரியும். ஏனென்றால் நம் காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் திறந்து, காதுகள் திறக்கப்பட்டு கண்கள் திறந்திருக்கிறது, அடைப்பட்ட காது திறந்துருச்சு, மூடிய கண்கள் திறந்திருக்கிற, கொழுத்த இருதயம் நீக்கி போட்டு சதியான இருதயத்தை ஆண்டவர் வைத்து விட்டார். அதனால் நமக்கு புரியும். அதை நம்ம பார்க்கலாம். அவர் அநேக விஷயங்கள் ஓமையாக அவர்களுக்கு போதித்தார். ஓமையாக போதிக்கிற பொழுது அவர் சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான்.
சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அவை பச்சித்து போட்டது. சில விலை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாதனால் சீக்கிரத்திலும் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாம உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30 1 60 100 பலன் தந்தது. கேட்கிறவருக்கு காதுள்ளவன் கேட்க என்று யோசிச்சு பாருங்க. அங்க என்ன சொன்னாரு? காதுகள் மந்தமாய் போகும். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரா? இங்க சொல்றாரு கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க தனித்த போது, அவர் தனித்திருந்த போது, இயேசு கிறிஸ்து தனித்திருந்த போது 12 கூட அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் இந்த உவமையை கொடுத்து அவரிடத்தில் கேட்டாங்க. 12 பேர் மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் பேரும் வந்துட்டாங்க. அவர்கிட்ட வந்து தனித்திருக்கும் போது தனியா கிரௌட்ல இருந்து வெளில வந்துட்டார். தனியா வந்துட்டார். இப்ப தனியா ஒரு குரூப் இருக்கு, கிரௌட் இருக்கு. கிரௌட்ல இருந்து இப்ப எத்தனை செட் பீப்புள் இருக்காங்க பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மெசேஜ் கொடுக்கும் போதெல்லாம் 3 செட் ஆஃப் குரூப் இருப்பாங்க. 3 groups ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஒரு குரூப் யாரு பார்க்கும் பொழுது சீஷர்கள் குரூப் அவர் கூட இருப்பாங்க. 2வது குரூப் கிரௌட்லயே அவரோட வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒரு கிரௌட் இருக்கும். இன்னொன்னு அவர் வசனத்தை கேட்டு விசுவாசிக்காம அவரை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இந்த 3 கூட்டம் நீங்க காஸ்பல் படிச்சு பாருங்க. எப்போது அவர் செய்து கொடுத்தாலும் இந்த 3 கூட்டம் அங்க இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இந்த 3 கூட்டத்தின் நடுவுல அவர் பேசிட்டார். இந்த ஊமையை சொல்லிட்டார். விதைக்கிறோட ஊமையை சொல்லிட்டு தனியா வந்துட்டார். தனியா வந்த பிறகு அவர் சீஷர்களும் அந்த குரூப்ல கொஞ்சம் பேர் கேட்பாங்களே ஒரு விஷயத்தை, அவங்க தனியா வந்து கேட்கறாங்க. இது என்னப்பா ஊமை? புரியலப்பா. அதற்கு அவர் தேவனுடைய ஏன்பா நீங்க இப்படி ஊமையாவே பேசுறீங்க? ஊமையை குறித்து அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா இதுன்னு. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது புறம்பை இருக்கிறவர்களுக்கு இவையெல்லாம் ஓமையாக சொல்லப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஏசாயா 6:10 இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எங்க சொல்றாரு? மத்தேயு 4:12 அவர்கள் குணப்படாத படிக்கு, பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏசாயா செய்தத, ஏசாயா கொடுத்த ஊழியத்தை ஏசாயாக்கு மட்டும் கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட உன்னதமான ஊழியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி செய்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. 2000 கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை எடுத்து சொல்றாரு. அவருக்கு அதான் ஊழியம், எனக்கு இதுதான் ஊழியம். நீங்க தான் பிரித்தெடுக்கப்பட்டவர், உங்களுக்கு தான் கேட்பீங்க. அல்லேலூயா. இயேசுவின் வசனத்தை கேட்க வர்றவங்க ரொம்ப 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 கொஞ்சம் பேர். 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்கு. இந்த 1 பங்கு தான் இங்க இருக்கு. அந்த 1 பங்கு தான் பரிசுத்த வித்து என்று ஏசாயா 6:13 சொல்லிச்சு. மார்க் 4:12 சீஷர்களும் இந்த சின்ன குரூப் தான் நீங்க பரிசுத்த வித்து என்று இயேசு சொல்றாரு. உங்களை கொண்டு தான் நான் ராஜ்யத்தை கட்ட போகிறேன், உங்களை கொண்டு தான் நான் சபையை போகிறேன். உண்மையாகவே அவர்களை கொண்டு தான் தற்போது இருக்கிற சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அவர்களை கொண்டு தான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்களை கொண்டு தான் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கிறிஸ்துவம் என்கிற மதம் பிரதான மதமாக உலகம் எங்கும் the foremost religion the whole world is the Christianity. யாரை கொண்டு? 9 பேரை கொண்டு அல்ல, 1 பங்கு, 1 பங்கை கொண்டு செய்தார். அதைத்தான் தற்போது உங்களை என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கார். அவர்கள் குணப்பட மாட்டாங்க. பின்பு அவர்கள் நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகள் எப்படி அறிவீர்கள்? இதே உங்களுக்கு புரியலன்னா இன்னும் போக போக நான் நிறைய சொல்லுவேன். எப்படி புரிஞ்சுப்பீங்க? சரி சொல்றேன், கேட்டுக்குங்க. விசுவாசி, விவசாயி கிறிஸ்து. இதுல யார் விவசாயி? இயேசு கிறிஸ்து. அவர் போடுகிற விதை தேவனுடைய வசனம், ராஜ்யத்தின் வசனம். அந்த 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 தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய செய்தி. தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகையை பற்றி வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆளுகை வந்துவிட்டது என்பது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி. தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி என்ன? இயேசுவானவர், தேவனாக இருந்த இயேசுவானவர் உலகத்திலே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அப்படி என்பது தான் ராஜ்யத்தின் செய்தி. அந்த ராஜ்யத்தின் செய்தி தான் விதை. அந்த விதையை யார் விதைக்கிறாங்க? ஒரு விவசாயி. விவசாயி யாரோடு ஒப்பிடப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுறாங்க.
அவ்வளவுதான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவனும் வசனத்தை கேட்ட சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தை விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவர்களே வசனத்தை விதைக்கப்படுகிற வழியா இருக்கார்கள். அந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது எப்படி விவசாயம் செய்வார்கள் என்றால், முதலாத ஒரு விவசாயி போய் எல்லா இடத்துலையும் என்ன தூவிடுவாரு? விதையை தூவிடுவார். நல்லா புரிஞ்சுங்க, விதையை தூவி விடுவாரு. எல்லா இடத்துலையும் தூவுவாரு. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா இடத்துலையும் தூவுவாரு. எல்லா இடம்லாம் என்ன இருக்கும்? ஒரு அந்த நிலத்திலே நடக்கிற நடப்பாதை கூட கல்லு கல்லு இருக்கும். நடப்பாதை மாதிரி கூட இருக்கும். அதே மாதிரி கல்லு நிறைஞ்ச இடம் இருக்கும், முள்ளு நிறைஞ்ச இடம் இருக்கும். எதுவுமே இல்லாக்க நல்ல நல்ல இடமும் இருக்கும். ஒரு 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 கிரவுண்ட்ல, ஒரு ஃபீல்டுல, ஒரு நிலத்துல எல்லா இடத்துலயும் விதை போட்டு விட்டுருவாரு. போட்ட பிறகு என்ன பண்ணுவாரு? மாட்டை பூட்டி ஏறு எடுத்து அந்த நிலத்தை உழுவாரு. உழும் பொழுது அந்த நிலம் பண்பட்டு அங்க இருக்கிற அந்த விதை உள்ள போய் விழுந்து மண்ணுக்குள்ள போயிடும். தேவையில்லாத கல்லு கில்லெல்லாம் வெளியில வந்து தூக்கி வெளில போட்டுருவார். அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சுவார். இப்படித்தான் அவர்கள் விவசாயம் செய்தார்கள். இத மாதிரி வந்து விதைச்சிட்டார். கட 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 கடன்னு விதைச்சு போட்டார். இப்போ விதை தான் முக்கியம். எல்லா இடத்துலயும் விழுந்துருச்சு. எல்லா இடத்துலயும் விழுந்துச்சு. ஒருவேளை அந்த விவசாயி உழுவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா பறவை வந்து அந்த நடப்பாதையில் இருக்கிற விதைய சாப்பிட்டுரும். பிடிச்சிச்சு. இவர் இன்னும் விவசாயம் செய்ய வரல வைங்க, உழவல்லன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த கல்லு மேல இருந்துச்சுல, கல்லு அதுல இருக்கிறது கொஞ்சம் விதை சர்றன்னு வளரும். ஆனா அந்த கல்லு தடுக்கிறதுனால, அந்த வேர் உள்ள போகாதனால வெயில் தட தட தடன்னு ஏறின உடனே தீச்சு போயிடும். ரைட்டா? சில முள்ளு மேல விழுந்துச்சியா, முள்ளு என்ன பண்ணும்? எப்போது வேகமா வளரும். இது நல்ல வெள்ளமா தான் வளரும். வேகமா வளர்ந்திருக்க செடியால அது குத்து குத்துன்னு முள்ள வச்சு குத்தின உடனே அதுக்கு கொடுக்கப்பட்ட உரத்தை தண்ணி எல்லாம் அது குடிச்ச உடனே இது அப்படியே செத்து போயிடும். ஆனா நல்ல இடத்துல விழுது இல்லையா, அது 1 30 60 100 பலன் தரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது புரியலப்பா எனக்கு. அது புரியுது அவங்களுக்கு. விவசாயம் பண்றதெல்லாம் புரியுது. இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அப்ப சொல்றாரு, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவர்களே வசனத்தை விதைக்கப்படுகிற வழி அருகே இருக்கிறவங்க. வசனத்தை கேட்டவன சும்மா கேட்டுட்டு சும்மா இருக்கும்போது வசனத்தை பிசாசு வந்து எடுத்துட்டு போயிடுறான். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாத படியினால் கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் மித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இருள அடைகிறார்கள். இவர்களோ கற்பாரின் நிலத்தில் விதைக்கப்பட்டார்கள். வசனத்தை கேட்டுட்ட, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால என் சமுதாயம் என்ன துரத்துது, எனக்கு பிரச்சனை வருது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் என்கிட்ட பேசல, என்ன எல்லாரும் தனிமைப்படுத்திட்டாங்க, முன்னாடி எல்லாரும் கூட சந்தோஷமா இருந்தேன், இப்ப யாரும் என் கூட இல்ல, நீ டிஃப்ரெண்டா இருக்க, உன் பேச்சு டிஃப்ரெண்டா இருக்கு, நீ டிஃப்ரெண்டான இடத்துக்கு போகிற, நீ டிஃப்ரெண்டான ஏதோ பாசிக்கிற, எனக்கு உனக்கு சரிப்படாதுன்னு எனக்கு ஒதுக்கிட்டாங்க. ஐயோ எனக்கு வசனம் எல்லாம் வேணும், எனக்கு ஜனங்க தான் வேணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும், எங்க மக்கள் தான் வேணும், விட்டுடுவாங்க. அது எதுக்கு சொல்லப்பட்ட கற்பாறை நிலத்தை விதைக்கப்பட்டவர்கள். அடுத்தது வசனத்தை கேட்டு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்து மயக்கம், இச்சை, இந்த 3 வந்து கட்டாயம் தாங்க. கவலை, மயக்கம், இச்சை. மயக்கம் எது? ஐஸ்வர்யத்தினால மயக்கம். இச்சை நமக்கு தேவனை மகிமைப்படுத்தலன்னு சரியா நமக்கு இச்சை தாக்கிடும். இது 3 வந்து தாக்கிச்சுன்னா அதுலயே மயங்கி போயிடுவோம். நேரத்தை அதிலே செலவழிப்போம். தேவனுடைய வசனத்துக்கு டைம் கொடுக்க மாட்டோம். அதுவும் பலன் தராது. இவர்கள் முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் குறிக்கிறார்கள். அவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஒரு வசனத்தை கேட்டு அவங்க இன்னும் அதிகமா புரிஞ்சு கொள்கிறாங்க. அந்த வசனம் அவங்களுக்கு 30 விதமா புரியுது, அந்த 60 விதமா புரியுது, 100 விதமா புரியுது. அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சொல்றாங்க. 30 இடத்துல சொன்னாங்க, இன்னும் 30 30 30 பெருகிட்டே, 60 பெருகிட்டு, 100 இப்படி பெருகிட்டே போகுது. அப்படித்தான் தேவ வசனம் பெறுகிறது. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் அந்த காலகட்டத்திலே 10ல் 1 ஜனங்கள் எங்க இருந்தாங்க? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுத்தாங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் 10ல் 1% நாமளும் ஏற்றுக்கொண்டு பலன் தருகிறவராக இருக்கிறோம். பலன் தரும்பொழுது உலக கவலை வரும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வரும், இச்சை வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வசனத்தை ஏற்றுக்கிறது நிமித்தமாக நமக்கு உபத்திரம் வரும், இடரல் வரும், எல்லாரும் நம்ம பழிப்பாங்க. அதை கொடுத்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுத்து வசனத்தை புடுங்கி போறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்பொழுது தான் நாம் பலன் பெறுவோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன 10ல் 1 பங்காங்க நம்ம மாறுவோம். அடுத்த அனராஜி கர்த்தருடைய வசனத்தை அறிந்து அனைவருக்கும் தேவனின் எச்சரிக்கை.
இப்ப நான் சரி ஓகே, நான் வசனத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி அடுத்தது வரீங்க, நான் 1:30 60 நல்லா ஏத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட நமக்கும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் சொல்றாரு. அது எங்க இருக்கு? மத்தேயு 4:20, மார்க் 4:23-25. பின்னும் அவர்களை நோக்கி, எப்போ பின்னும் இந்த விதைப்பவனுடைய உவமை சொன்ன பிறகு, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். அதான் என்ன செய்யணும்? திருப்பி இன்னொரு பேரபிள், கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏதாவது புரியுதா? கஷ்டமா இருக்கு இல்லையா? இதுதான் உவமை. இப்படிதான் அவர் பேசுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி போய் பேசினா எத்தனை குரூப்புக்கு புரியும்? புரிய பேசுறேன். ஏன் ஏன் இப்படி பேசுறாரு? எத்தனையோ முறை ஆண்டவர் சுகமளிச்சிட்டாரு, வசனத்தை சொல்லிட்டாரு, பிசாசை விரட்டிட்டாரு, அப்பத்தை கொடுத்து போஷித்தாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. பண்ணாதது ஒண்ணுமே கிடையாது. அப்பவும் எதிர்ப்பு. கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நீங்க பிசாசு பிடித்தவர், நீ பெயல்செபூ, அப்படி இப்படின்னு அவரை துரத்தி அவரை வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அப்படியே இப்படி மாறிட்டார். நல்ல உவமையில பேச ஆரம்பிச்சிட்டார். பேசிட்டு இதை சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உவமைக்கு பெயர் அளவின் உவமை. நேம் ஆஃப் தி பேரபிள், தி பேரபிள் ஆஃப் மெஷர். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அங்க பேரபிள் பார்த்தோம், பேரபிள் ஆஃப் தி சோவர், விதைக்கிறவனுடைய உவமை ஒண்ணு பார்த்தோம். இது அளவின் உவமை, அளக்கிறது. நம்ம தராசல அளப்போம்ல, அத மாதிரி இதை அளக்கிற உவமையா. எப்படி அளக்கிறாரு? தி பேரபிள் ஆஃப் மெஷர். இந்த பேரபிளுக்கு பேரு ரெண்டு வசனம் தான் பேரபிள். இது என்ன சொல்லுறதுன்னு பார்க்கும்போது, அளவீடு உவமை ஆன்மீக உணர்வுடன் தொடர்புடையது. நாம அளவிடுறோம்ல, 1 லிட்டர் பால் கொடுப்பா, ஒரு கேஜி உளுந்து கொடுப்பான்னு அளந்து கொடுப்பான், 1 கேஜி உளுந்து இல்லையா? அதே மாதிரி ஒரு அளவு இருக்கா. அந்த அளவுல எதை அளக்குறாங்க? நம்முடைய ஆவிக்குரிய உணர்வை அளக்குறாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய உணர்வையும் என்னுடைய ஆவிக்குரிய உணர்வையும் தேவன் அளக்கிறாராம். அவர்கிட்ட ஒரு மெஷரிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறாரு, அளக்கிறாரு. எப்படி அளக்கிறாரு? ஒருவன் இயேசுவின் வார்த்தையை ஆவிக்குரிய உணர்வோடு எவ்வளவு அதிகமாக கேட்டு அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவ்வளவு அதிகமாக இயேசுவை பற்றிய உண்மையை அவனுக்கு வெளிக்கப்படும். சிம்பிள். தராசுல 2 பக்கம் வச்சு தொங்குதுன்னு வைங்க. இந்த பக்கம் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அப்படியே போயிட்ட பிசாசு வந்து பிடிக்கிட்டு போயிடும். இல்லைன்னா சரியா வேர் கொள்ளல அப்படின்னா கஷ்டம் வந்துச்சுன்னா போயிடும். அப்புறம் சரி போச்சு, உலக கவலை, இச்சை, காசு, பணம், மயக்கம் போயிடும். இதெல்லாம் இல்லாம நீங்க கேக்குறீங்க, கேட்டுட்டு என்ன பண்றீங்க? ஆவிக்குரிய உணர்வு அடைந்து அதிகமா கேட்டு அதை ஏற்றுக்கொண்டால் இயேசுக்குரிய வெளிப்பாடு அதிகமா கிடைக்கும். சோ இங்க ஏற்றுக்கொள்கிற இந்த தராசுல இயேசு வெளிப்பாடு அதிகமா வந்துச்சு. அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்ப பேலன்ஸா போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆவிக்குற உணர்வோடு எவ்வளவுக்கு அதிகமாக வசனத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்கம் தராசுல ரைட் சைடுல இயேசு தன்னுடைய உண்மையை அப்படி வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். என்று ஈக்குவலா போய்கிட்டே இருக்கும். கரெக்ட்? சூப்பர் மெஷர்மெண்டா. மேலும் ஒருவன் இப்போது உண்மையை எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக எதிர்காலத்துல ஒருவனுக்கு பெறுவான். இப்ப மட்டும் இல்ல, எதிர்காலத்துல என்ன அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. மெஷர்மெண்ட் கரெக்டா போகுது. மறுபுறம் இன்னொரு பக்கம், இப்பொழுது வார்த்தையை பிடித்து கொள்ளாதவர்கள் எப்படி பிடிச்சுக்கல? பிசாசு வந்து எடுத்து போயிடுச்சு, அப்புறம் வந்து வசனத்தை ஏத்துக்கிட்டா பிரச்சனையாச்சு, விட்டுவிட்டேன், உலக கவலை, பணத்தின் மேல ஆசை, மயக்கம், இச்சை எல்லாம் வந்து தாக்கிச்சு, விட்டுவிட்டேன். அப்படி பிடித்து கொள்ளாதவர்கள், அந்த நபரின் உள்ள சிறிய ஆவிக்குரிய உணர்வும் கூட அகற்றப்படும். ரைட்டா? அப்போ பேலன்ஸ் இருக்காது இல்ல. டக்குன்னு அப்பதான் கரெக்ட் பேலன்ஸ் வந்து இப்ப ஒண்ணுமே இருக்காது. அந்த தராசை தூக்கின இந்த பக்கம் ஒண்ணு இல்ல, அந்த பக்கம் ஒண்ணு இல்ல, இருக்கிறதும் போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. இதுதான் அளவின் உவமை. எப்படி நாம ஏற்றுக்கிட்டே போறோமா இல்ல காலி ஆக்கிட்டே இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இத்தோடு நான் செய்தியை முடிக்கிறேன். ஏசாயா 6 படுத்தது 4 பகுதி. பரிசுத்த ராஜாவின் தரிசனம், தீர்க்கதரிசியின் சுத்திகரிப்பு, உணர்வற்ற மக்களுக்கு ஒரு கடினமான செய்தி, அழிவின் மத்தியில நம்பிக்கை. நாம கடைசி பகுதியை எடுத்துக்கொள்வோம். எத்தனைதான் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அழிவு வந்தாலும் நம்ம நம்பிக்கையா இருப்போம். தேவனுக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஆமென். தேங்க்யூ.